அவங்களுக்கான ஒரு வீடியோனா ஐடியாவை தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம சேனல் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு, நேவிக்கு, ஆர்மிக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவிட்டிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலம் அவங்க பயனடைவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் சிலபஸ்னு பார்த்துட்டாலே இப்போ நம்ம இங்கிலீஷ் சிலபஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மாடல் கொஸ்டின், நம்ம இதுக்கு முன்னாடி சேனலில் மாடல் கொஸ்டின் போட்டிருக்கோம். அது பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதில் 4 மார்க் 4 மார்க் ஆகாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்தோன்னா அது ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா வாசித்து பாருங்கள். அதை நீங்கள் வாசித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே போதும், இந்த 4 மார்க் ஈஸியாக தூக்கிடலாம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம மாடல் கொஸ்டின் சொல்லியாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு, இதில் வந்து இதுக்கு 1 மார்க் தராங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 1 மார்க் தராங்க. வேறு 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதுக்கு 1 மார்க் தராங்க. ஆர்டர் சென்டென்ஸுக்கும் 1 மார்க் தராங்க. சூஸ் த அடாப்டபிள் 1 மார்க் தராங்க. இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ கிராமருக்குமே இந்த 7 பார்ட்டில் உள்ள கிராமரை பார்த்தீங்கன்னா, இதை வந்து லைட்டாக நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம இதை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஆனால் இதை நம்ம கிராக் பண்ணுறதுக்கு என்ன தான் வழினா, நீங்கள் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், தினமும் இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும், 3வது என்னென்னா நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கணும். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் அந்த ஏர்மன் செலெக்ஷனை நம்ம ஃபிட் ஆக முடியும், நம்ம தேர்வுக்கு பாஸ் ஆக முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 7 பார்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம். இந்த ஊரடங்காரமாக வெளியே போக முடியாது, நியூஸ் பேப்பர் வாசிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோனில் நீங்கள் நியூஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அப்படி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்ட்ஸ் நம்ம எவ்வளோ நீங்கள் நெட்டில் அடித்தாலும் வேர்ட்ஸ் என்னென்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது வரும். ஏர்மன் டிஃபென்ஸ் சர்வீஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது வரும், அதை நீங்கள் படிக்கலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 வேர்டு நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த 7 பார்ட்டில் நீங்கள் ஃபிட் ஆகிடலாம். அப்படி இல்லை என்னால் எடுக்க முடியல, என்னால் தேடுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோஸை நாங்கள் போடுறோம். உங்களோட டவுட் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கிராமர் ஃபஸ்ட்டு வேணும் அது முதற்கொண்டு சொல்லுங்கள். இல்லை அடுத்தடுத்து என்னென்ன கிராமர் நடத்தலாம் அப்படின்னா எல்லாமே டவுட்டோடு சொல்லுங்கள். நம்ம அதோடு சேர்த்து உங்களுக்கு வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் தராங்க. ரொம்ப பேசிக் லெவலாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் அண்ட் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ப்ரிப்போசிஷன் அதுக்கு 1 மார்க் தராங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து நவுன் ப்ரோனவுன், இதுவும் நம்மளுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க, கிராக் பண்ணிடலாம். ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் 1 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், நம்ம ஏர்மன் செலெக்ஷனில் உள்ள இங்கிலீஷில் எரரு, பேசேஜி, அப்புறம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், இந்த 3 கிராமர்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 9 மார்க் 8 மார்க் வருது. இது எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கோங்க. என்னென்னா இதை நம்ம கிராக் பண்ணுறதுக்கு ஒரே ஐடியா நம்மளுக்கு, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் நல்லா சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு பண்ண வேண்டியெல்லாம் ஒன்று தான், நீங்கள் நிறைய சென்டென்ஸை வாசிக்கிறது மட்டும்தான் இதுக்கு வேலை. இது இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்போசிஷனும் நவுனு ப்ரொனவுனு இந்த மாதிரி படித்தாலே போதும். நீங்கள் வந்து ப்ரிப்போசிஷன் நவுன் ப்ரொனவுனு இந்த மாதிரி படித்ததாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம 3 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் இதுக்கு ஒரு 1 மார்க் தராங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அதுக்கு 1 மார்க் தான். அதாவது அது சாய்ஸ்லாம் கொடுப்பாங்க, நம்ம எது ஃபிட்டாக இருக்கோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணி விட்டுறேன். ஏதாவது ஒரு சின்ன வேர்டு இருந்தாலும் போது கிளிக் பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு அது ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் மார்க் 20 மார்க், மைனஸ் மார்க் 0.25. நண்பர்களே நீங்கள் வந்து இதில் தெரியலனா கூட விட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து 0.25 மார்க் நம்மளுக்கு மைனஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்சதை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், தெரியாததை விட்டுருங்க. அப்புறம் 2வது என்னென்னா, நம்ம சேனலில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ எல்லாத்தையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற வீடியோஸை நாங்கள் போடுறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட நோக்கமே ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இந்த மாதிரி தகவல்களை இளைஞர்கள் கையில் சேர்க்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.